இந்த ஒரு பையன் அவன் பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் ஒரு பபுள்குள்ளே வாழ்ந்தான்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? டேவிட் வெட்டர் அப்படின்ற ஒரு சின்ன பையன் பிறக்கும் போதே ஒரு ரொம்பவே மோசமான இம்யூனோடிஃபிஷியன்சி நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு சுத்தமா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அவனால நார்மல் என்விரான்மெண்ட் ஏர்ல கூட சுத்தமா வாழ முடியாது. அதனால தான் இவனுக்குன்னு ஒரு தனி பபுள் சேம்பர் கிரியேட் பண்ணி அதில் அவனை வளர்த்துட்டு வராங்க. அந்த பபுள்குள்ள அவனுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் இருக்கும். டிவி, புக்ஸ், பிளே ரூம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஒரு நார்மலான சின்ன பையன் மாதிரி தான் வளர்க்குறாங்க. அவனுக்கு ஸ்கூலுக்குலாம் அனுப்பி அவனை மற்ற பசங்களுக்குலாம் பழக விடுறாங்க. ஆனாலும் அந்த பபுள்குள்ள இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் நம்ம பேசினா கூட வெளியில இருக்கவங்களுக்கு எதுவுமே கேட்காது. அவனுக்கு ஒரு சாப்பாடு தண்ணி கொடுக்கணும்னா கூட ஹேண்ட்லாம் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ்ல தான் கொடுக்கணும். பட் இருந்தாலும் அந்த பையன் அவனோட 11 இயர்ஸ் வரைக்கும் ஒரு நார்மல் அண்ட் ஹாப்பி பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு வரான். பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு நாள் அவனுக்கு போன் மேரோ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அந்த பபுல்ல இருந்து வெளியெடுக்கும் போது சில காம்ப்ளிகேஷனால அந்த பையன் இறந்து போயிடுறான். அவனோட லைஃபை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ், டிவி ஷோஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மூவி வந்து த பாய் இன் த பிளாஸ்டிக் பபிள். அந்த ஒரு சின்ன வயசுலேயே ஏர், நேச்சுரல் என்விரான்மெண்ட், சரௌண்டிங், ஸ்னோஸ், ரெயின்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அனுபவிக்க முடியாமல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் சேம்பர்லேயே அவன் ரொம்பவே ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். பட் நம்ம இன்னும் இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தாலும் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு தான் இருக்கோம். ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப்.